டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல பல நோய்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் நலமும் சரி, மனநலம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான இதுதாங்க காரணம் அப்படின்னு சொன்னோம்னா தூக்கமின்மை. அப்போ சரியா தூங்காததுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் 14 வேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேகங்களை நம்ம அடக்கவே கூடாது. வேகங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக நம்ம உடல்ல நடக்கக்கூடியது. அதுல முக்கியமானது ஒண்ணுதான் இந்த தூக்கம் அப்படின்னு சொல்றோம். தூக்கத்தை நித்திரையே நீங்க அடங்கி போச்சு அப்படின்னா, நித்திரை அடங்கி போச்சு அப்படின்னா உடல்ல நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நமக்கு நடக்குது. அப்போ நித்திரையே இல்லாம நம்ம நைட்ல நிறைய ஒர்க் பண்றோம். இல்ல நமக்கு தூக்கம் இல்ல. நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு தூக்கம் வரல. அதனால நான் ஃபோன் பார்த்துட்டே இருந்து அப்படியே 1 மணி 2 மணின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் வரலன்னா மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கண்ணை மூடி படுத்தாவே நமக்கு கொஞ்ச நேரத்துல நிச்சயமாக தூக்கம் வரும். ஏன்னா படுத்த பிறகுதான் நிறைய திங்கிங் ஓடுதுங்க எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏதோ திங்கிங்லாம் ஓடுது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் என் நினைவுகள்ல வந்து வந்து போகுது. அப்போ வந்து எனக்கு தூக்கமே கெட்டு போகுது அப்படின்லாம் சொல்றீங்க. இந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கிறவங்க பகல் நேரத்துல நார்மலா இருந்துருவாங்க. தூங்க போறோம்னும் போதுதான் எதேதோ திங்க் பண்றது. இந்த மாதிரியான ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். இது வருடக்கணக்குல ப்ரொலாங்டா நமக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா, குரானிக் டிசீசஸ் நெறைய வரும். ஃபர்ஸ்ட் அப்படி லைனா வந்துரும். தூக்கம் இல்லன்னா வரிசை கட்டி ஒரு லிஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பிளட் பிரஷர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும்னா, பிளட் பிரஷர சொல்லலாம். இத தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் பருமன் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், வயிற்று புண்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அல்சர் தொடர்பான பிரச்சனைகளும் நிறைய நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த தூக்கத்தை நேச்சுரலாக நம்ம வரணும்னா நிறைய பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுற ஹேபிட் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் நம்ம வந்து நிறைய போட போட என்ன ஆகும்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாம நம்ம எப்படிங்க மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாங்க சில இயற்கை மருந்துகள், மூலிகைகள் எடுக்கும் பொழுது நமக்கு உறக்கம் நன்றாகவே வருதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு இரவு தூங்கிட்டேங்க 9:30 10 மணிக்கெல்லாம் நான் தூங்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு இதனால எனக்கு தூக்கம் குறையுதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற கண்டிஷன். தூக்கத்துல வந்து இந்த குரட்டை பிரச்சனை இருக்கிறதுனாலயோ, சைனஸ், நேசல் பாலிப், த்ரோட்ல வந்து டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறதுனாலயோ நமக்கு ஏர் பேசேஜ்ல காற்று போகக்கூடிய பாதைகள்ல ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தா நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்ப காற்று போகக்கூடிய இடங்கள்ல பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். அடுத்ததாக ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அட் நைட். ஸோ இரவு நேரத்துல அடிக்கடி நான் வந்து யூரின் போறேங்க. படுப்பேன் 2 ஹவர்ஸ்ல திரும்ப யூரின் போயிட்டு வருவேன். படுப்பேன் திரும்ப யூரின் போயிட்டு வரேன். இந்த மாதிரியான காரணங்களாலையும் உறக்கம் பாதிக்கப்படலாம். ஸோ இது அடுத்ததாக வாதம் தொடர்பான பிரச்சனைகளோ, ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதோ நமக்கு மூட்டுக்கள்ல அதிகமான வலியானது ஏற்படுது. இந்த வலினாலையும் உறக்கம் பாதிக்கப்படலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் உறங்க முடியாம ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்பட்டு நெஞ்சு பகுதியிலலாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுனாலையும் தூக்கமின்மை ஏற்படலாம். உறக்கம் சரியாக இருப்பதற்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுலயும் முக்கியமாக மூலிகை சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு வந்து ஜாதிக்காய் லேகியம். இந்த ஜாதிக்காய் பயன்படுத்தி நம்ம சாப்பிடும்போது பொதுவாகவே ஜாதிக்காய்க்கு அந்த தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஜாதிக்காய் லேகியமாக நம்ம பயன்படுத்தும் போது இரவு மட்டுமே ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த லேகியத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை லேகியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடிக்கலாம். இந்த லேகியத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புகளில் நரம்புகள் வலிமை இழந்திருந்தா அந்த வலிமையை உண்டாக்குவதற்கு இந்த லேகியம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு கை கால்களில் அதிகமான வலி, நரம்புகள் பாதிப்பு இல்ல கை கால்கள்ல நடுக்கம் இருந்துச்சுன்னா இந்த லேகியத்தை பயன்படுத்தலாம். இந்த லேகியம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வந்தாலும் தூக்கம் வந்து நல்லாவே வரும். இது வந்து நேச்சுரலாவே தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதிக்காய் லேகியம் நம்ம பயன்படுத்தலாம்.
அல்லது இரவு நேரத்துல நம்ம உறங்கும் பொழுது கொஞ்சமா அஸ்வகந்தா பொடியோட தண்ணீர் விட்டான் சூரணம், அஸ்வகந்தா சூரணம், தண்ணீர் விட்டான் சூரணம், சதாவரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 மூலிகையுமே அரை அரை ஸ்பூன் எடுத்து போட்டு பால்ல கலந்து குடிக்கணும். ஸோ இதை இரவு நேரத்தில் பாலில் கலந்து குடிக்கும்பொழுது தூக்கம் அப்படின்றது வரும். இது எந்த டைம்லங்க நான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக இது நம்ம எடுத்துக்கணும். ஒரு 8 மணிக்கெல்லாம் இந்த பொடியை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 9, 10 மணிக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படும். சிலர் நினைச்சுக்கிறாங்க, ஐயோ இந்த மெடிசன் சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் சொக்கி நல்லா தூங்கிடுவோன்ட்டு. இது மைல்டா நமக்கு அந்த தூக்கத்தை உண்டாக்கக்கூடியது. சைடு எஃபெக்ட் இல்லாம இந்த பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப காமா இருக்கிறதுக்கு, நமக்கு பலவிதமான எண்ணங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம மூலிகை சார்ந்து நம்ம எடுக்கணும்னா இதை பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ஆயிலி இல்லாம, எண்ணெய் சத்துக்கள் இல்லாம ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி லோ ப்ரோட்டீன் டயட் தான் இரவு நேரத்துல நம்ம சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் இரவு நேரத்துல உணவாக நம்ம சாப்பிடும் பொழுது, அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால ஸ்லீப்பிங் பில்ஸ் பல வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னாலும் அந்த டோசேஜை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவில் தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ரொம்ப சிம்பிளா பக்க விளைவுகள் இல்லாம எப்படி ஆழ்ந்த உறக்கம் பெறலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.